தேங்க் யூ. ஸோ டீம்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து போன வாரம் என்ன பார்த்துருந்தோம்னா, பேசிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், என்னென்ன ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கு, ப்ளஸ் வந்து என்ன என்ன டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ஸோ யாராவது கமாண்ட் டூல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா வீட்டில்? உங்க மெஷின்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும். நெறைய விஷயம் பண்ணலாம். அ ப்ரௌ அ கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு? கமாண்ட் லைன்னா என்ன? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகே. அ அதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? அந்த டாபிக்ஸ்ல வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. அருண் உன்னோட ஸ்க்ரீன்ல வந்து கமாண்ட் லைன் போ. லெட்ஸ் ஷோ சம் எக்ஸாம்பிள். ஸோ ஐல் ரிப்பீட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அ இந்த மெஷின் இல்ல ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மெஷின் இல்ல ஹோஸ்ட்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நெறைய டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. ஓகே. கமாண்ட் லைன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கோர் கம்யூனிகேஷன் அ டூல்ஸ ப்ரொவைட் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த வே. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல. நம்ம டபுள் கிளிக் பண்ணி உள்ள போறோம். ஸோ அந்த மாரிலாம் வந்து அது வந்து அ இட்ஸ் நாட் வந்து அந்த பேஸ் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கிடையாது. இந்த 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 கமாண்ட் லைன் டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களோட மெஷின் கூட நீங்க வந்து எஃபெக்டிவா பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்யர்மென்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்ரி டைம் நான் வந்து லேப்டாப் பூட் ஆனதுக்கப்புறம், அதாவது நான் லேப்டாப் ஆன் பண்ணா, ஆ எடுத்தோன ஒரு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி, அதுல ஒரு ஸ்பெசிஃபிக் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி அ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படின்னா, அத வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து பண்ணிற முடியாது. பட் ஆனா இந்த கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி உங்களால அந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஆ ஒ ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமே இருக்குன்னா, இப்ப நீங்க அதாவது மெஷின் ஓப்பன் ஆனவுன ஆட்டோமேட்டிக்கா வந்து குரோம், அ டீம்ஸ், அவுட்லுக் இந்த மாரி வந்து ஒரு 4, 5 சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆகணும். அ எவ்ரி டைம் நீங்க வந்து மெஷின் ஆன் பண்ணும்போது. ஏன்னா ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்டா நம்ப எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ல மெஷின் இன்னைக்கு ஓப்பன் பண்றோம்னாவே ஒரு 4, 5 சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நான் எல்லா இதுலயும் எதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து நான் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய அட்வான்ஸ்ட் ஸ்கிரிப்டிங்லாம் உங்களால வந்து கமாண்ட் லைன்ல பண்ண முடியும். ஓகேங்களா? பிகாஸ் இதுக்கு வந்து யாரோ வந்து சாஃப்ட்வேர் கோடு தனியா எழுதிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலா நம்மளே வந்து இத பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இப்ப டெவலப்பரா ஆகுறோம் அப்படிங்கும்போது, அ நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம ஒரு தடவ ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டா, நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அ அந்த மாரி நெறைய விஷயத்துக்கு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆம் யாருக்காவது வந்து ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியுமா? கேன் எனிஒன் கிவ் கமாண்ட்? அன்மியூட் பண்ணி பேசுங்க. நீங்க வந்து சாட்ல போட வேணாம். நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. எம்கேடிஏஆர். ஆம் பட் ஆனா அந்த கமாண்ட் வந்து ஒரே கமாண்டா இருக்கணும். நீங்க 2 தனித்தனியா குடுக்குறீங்க. ஆம் ஓகே. அ அ யூஸ் பண்ணுங்க அருண். ஆ ஸ்பேஸ் இது வந்து ஆர்ஒய் செஷன் அந்த மாரி சும்மா ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. ஓகே. என்டர். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு.
இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா அதாவது user/91902 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத எப்படி பார்க்கறது? டூ எனிஒன் நோ த கமாண்ட்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னு புரியுதா அட்லீஸ்ட்? ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? வாட் இஸ் அ கமாண்ட் ஃபார் தட்? ஓகே. குட் மகாலட்சுமி டிஐஆர். மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இப்போதைக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்லாத மாதிரி தெரியும். பட் வந்து நீங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ற நிறைய விஷயத்துக்கு வந்து கமாண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப. ஓகே, லெட்ஸ் புட் டிஐஆர், என்டர். ஓகே. ஸோ இந்த டிஐஆர் போட்ட உடனே டைரக்டரிய டிஸ்ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன விஷயத்த இருக்கோ அது எல்லாமே பிளஸ் எவ்வளோ ஃபைல்ஸ், எவ்வளோ பைட் ஆஃப் மெமரி இருக்கு, அது எல்லாமே இருக்கு. அப்படி இப்ப பார்த்தீங்கன்னா ஆர்ஒய் செஷன் சொல்லி நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து என்ன டேட்ல கிரியேட் பண்ணோம், என்ன டைம் கிரியேட் பண்ணோம் எல்லாமே இங்க விசிபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப வந்து இந்த RY_session இந்த ஃபோல்டருக்குள்ள போணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்? மத்தவங்க யாராவது ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது தெரியுமா எப்படி வந்து அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள போறது அப்படின்னு? கர் கர்ணன். ஓகே. சிடி கமாண்ட். குட். ஓகே. ஒரு சிடி கமாண்ட் போட்டு உள்ள போங்க. ஓகே. என்டர். ஓகே. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு ஃபைல கிரியேட் பண்றது, இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல கிரியேட் பண்ணோம். இந்த ஃபோல்டருக்குள்ள. டூ எனிஒன் நோ ஹவ் டு கிரியேட் அ டெக்ஸ்ட் ஃபைல்? அதாவது இந்த RY_sessionங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம். டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் வந்து hello.txt அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம். ஸோ யாருக்காவது வந்து எக்ஸாம்பிள் ஏதாவது தெரியுமா? எல்லாரும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் நாங்க எல்லா கமாண்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் HTML கூட எல்லா பாசிபிலிட்டீஸும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 1, 2 எக்ஸாம்பிள் தான் குடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க தான் நெறைய கத்துக்கணும். So I'll give an example here. Touch, Arun, touch hello.txt. Enter. Okay, touch command உனக்கு இல்லையா? Okay, let's go with the echo command. சும்மா ஹலோ அப்படின்னு ஓகே. இப்போ போய் உள்ள பாருங்க. டைரக்டரி கொடுங்க. இல்ல, இல்ல. ஆக்சுவலா வந்து எக்கோ இது குடுக்கணும். எக்கோ ஸ்பேஸ் எக்கோ அடிங்க எக்கோ ஸ்பேஸ் இதுக்குள்ள வந்து சும்மா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி குடுங்க. டபுள் கோட்ஸ்குள்ள. ஹலோ அப்படின்னு குடுத்துட்டு, அந்த ஓகே. அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் சிம்பல். இப்ப வந்து ஃபைல் hello.txt அப்படின்னு குடுங்க. ஓகே. இப்ப டைரக்டரி குடுங்க. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த hello.txt அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபைல.
அந்த ஃபைலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நம்ப ஹலோன்னு ஒண்ணு வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ அது வந்து விசிபிளா இருக்கும். லெட்ஸ் கோ அண்ட் ஷோ தெம். ஓகே. ஸோ பாருங்க, ஹலோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து நீங்க ஹலோ நீங்க என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் குடுத்தீங்களோ, அத வச்சு அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து அ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு 1, 2 எக்ஸாம்பிள் காட்டுறோம். பட் அ அ கம்ப்யூட்டர்ல நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அ அ நம்ம நெறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷ் கமாண்ட்ஸ் அந்த மாரி நெறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே பேஸா வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா தான் வந்து கம்யூனிகேட் பண்ணும். இப்ப சிம்பிளா சொல்லப்போனா, அ அ நீங்க வந்து ஒரு டைமர அ இப்போ ஒரு டைம் செட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல விசிபிளா இருக்கணும் அப்டின்னா, அத கூட உங்களால வந்து இந்த கமாண்ட்ல யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். டைமர் செட் பண்றது, ஸ்டாப் வாட்ச் கிரியேட் பண்றது. பிகாஸ் உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் இருக்குமான்னு தெரியாது உங்க மெஷின்ல. ஓகேவா? ஸோ அந்த மாரி விட்ஜெட்ஸ்லாம் இல்ல. உங்களுக்கு தனியா ஒரு விட்ஜெட்டே வேணும் அப்டின்னா, அத கூட இதுல கிரியேட் பண்ண முடியும். ஸோ அ மெஷினோட நீங்க வந்து அ ஒரு இன் டெப்த்தா பேச முடியும் அப்டின்னா, இந்த கமாண்ட் லைன் டூல்ஸ் வச்சு பண்ணலாம். ஓகே. ஸோ இதே மாரி கமாண்ட் லைன் டூல்ஸ் வந்து நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Git யூஸ் பண்ணும்போது அதுவுமே ஒரு கமாண்ட் லைன் டூல்ஸ் தான். அதுக்கப்புறம் Angularக்கு வந்து தனியா கமாண்ட் லைன் டூல்ஸ் இருக்கு. அதே மாரி எந்த ஒரு கிளவுட நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, அதாவது Azureஓ, Google கிளவுடோ, AWS கிளவுடோ யூஸ் பண்ணும்போது, அவங்க வந்து கமாண்ட் லைன் டூல்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த கமாண்ட் லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம நெறைய வொர்க் பண்ணுவோம். ஸோ அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து இன் அன் ஆவரேஜ் 5 டூ 10 கிட் கமாண்ட்ஸ் வந்து அதாவது 5 டூ 10 அந்த கமாண்ட் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஸோ அ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே. லெட் மீ டேக் அ ஸ்கிரீன் ஷேர் பேக். ஓகே. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? பிகாஸ் லாஸ்ட் வீக் இதுதான் பார்த்தோம். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம விண்டோஸ் மெஷின்ல இருக்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ட எப்படி யூஸ் பண்றது? அதுல வந்து நெறைய சின்ன சின்ன கமாண்ட்ஸ் பார்த்தோம். அ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. ஓகே. இல்ல நீங்க என்ன பிராக்டிஸே பண்ணல அப்டின்னா, யூ ஷுட் பிராக்டிஸ் இட். அ ஓகேவா? ஸோ அருணும் நானும் வந்து சைட் பை சைடு வந்து ஒரே டாபிக் எடுக்க முடியாது. ஸோ அதனால நான் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லா நெறைய கவர் பண்ணிட்டே வருவேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ஒரு ட்ராக்ல போற மாரி இருக்கும். நான் ஒரு ட்ராக்ல போற மாரி இருக்கும். பட் ஆனா, அ அ நான் வந்து நீங்க படிக்கிறதுக்கு இந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன நீங்க கவர் பண்ண போறோமோ, அதுக்கு தேவையான பேசிக்ஸ் ஃபுல்லா நான் கவர் பண்ணிட்டே வருவேன். ஓகே. ஸோ அதனால சண்டே வரும்போது ப்ளீஸ் செக் பண்ணிட்டு வாங்க. போன வாரம் என்ன நம்ம பேசினோம், அதுக்கு வந்து என்ன பிரிப்பரேஷன் பண்ணிட்டு வரணும் அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஓகே. பிகாஸ் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க. மேபி வந்து யாரும் Yeah, it is Saturday, Raghu. Yeah, not Sunday. யாஹ்! சாட்டர்டே. Yeah. ஓகே. ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் கம் வித் கொஸ்டின்ஸ். ஓகே. தேங்க்ஸ் மகேஷ் I ஃபார் just have one thing to Shiv Surya. Shiv Surya, like, are you posting these videos? I mean, Raghu's topic separately? Yeah, sir. It will be possible. Okay. But maybe also one more reason. So, like, put separately, okay? So that people can follow this, okay? I mean, we have to also tell this pattern, as Raghu said. ரகுவோட டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து என்னன்னா இட்ஸ் வெரி மச் லைக் ஃபவுண்டேஷனலாக இருக்கும். அருண் வில் பி டீச்சிங் மோர் லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஓரியன்டாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால ஜஸ்ட் ஐ மீன் லைக் ரகு டாபிக்ஸும் வந்து ஈக்குவலி கிவ் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எப்படின்னா நிறைய சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஃப்ரம் நவ் ஆன் இப்போ கமல் லைன்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி. அப்புறம் கிட் அந்த மாதிரி நிறைய வந்து என்னன்னா லைக் ஃபவுண்டேஷன் ரொம்ப அந்த இதெல்லாம் இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் ரகு கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஐ மீன் ஹி வில் ஆல்சோ பி கவர் லைக் இன் அ வெரி நைஸ் வே.
So and then like Raghu, you give any homework or how is it in general? No, I can give a homework. Yeah. Okay. Okay. Yeah, So yeah, maybe that's also good. Yeah. mhm, Okay, yeah. yeah, he may give small homeworks also so that you guys can practice. Um, and at least like try to spend 10 to 15 hours a week minimum. You know, maybe people you guys can follow like just நீங்க கிளாஸ் மட்டும் 4 hours 5 hours வீக்லி கவர் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ட்ரஸ்ட் மீ லைக் 3 months 4 months கழிச்சு யூ வில் நாட் கெயின் எனி திங், அப்சல்யூட்லி ஜீரோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஜீரோ, லிட்டரலி ஜீரோவாக தான் இருக்கும் அது. பட் சம்படி லைக் ஒரு 4-5 மணி நேரம் இது பண்ணிட்டு ஒரு 10 to 15 hours 20 hours லைக் எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி சில பீப்புள் இருப்பீங்க. அவங்க வந்து they get a maximum out of this. இந்த மாதிரி மேக்ஸிமம் அவுட் ஆஃப் திஸ்னா லைக் இவங்க வந்து டெஃபினெட்லி they get good job easily, லைக் they stay they grow in the career அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. பட் திஸ் இஸ் லைக் அ லேர்னிங். ஒரு லைக் ஒரு வெஹிக்கல் டிரைவிங்கை கற்றுக்கிற மாதிரி இட்ஸ் லைக் அ லேர்னிங் அந்த மாதிரி. ஸோ அதை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ரொட்டீன் கிளாஸஸ் இப்போ எவ்வளோ சப்ஜெக்ட்ஸில் இப்போ இன்ஜினியரிங்கில் 48 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 48 சப்ஜெக்ட்ஸும் நம்ம ஒரு மாதிரி பேட்டர்னில் படிச்சிருப்போம். லைக் எக்ஸாம் எழுதுவோம் அப்புறம் தான் மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஃப் யூ கண்டினியூ திஸ் தென் லைக் ஈவன் ஆஃப்டர் 6 months 8 months யூ வில் நாட் கெட் எனி திங் அவுட் ஆஃப் திஸ். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் எல்லாமே மறந்துடும். அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவதுலாம் போடும்போது யூ வில் பி ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால லைக் ட்ரை டு புட் சம் எஃபர்ட் ஆன் வீக்லி பேசிஸ் லைக் 10 to 15 hours மினிமம் அந்த மாதிரி போட்டு கெட் சம் கான்ஃபிடென்ஸ் இன் திஸ் ஏரியா. And then we will be there to support like what is needed for all this, you know. இதை எப்படி வந்து இன்னும் நல்லா கற்றுக்கணும், ஈஸியாக கற்றுக்க முடியுங்கிற மாதிரி தான் we are working on giving this syllabus for you guys. ஓகே, அதனால உங்களோட அந்த இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணுறோம், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது இது மட்டும் தான். கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும். தென் யூ ஹேவ் டு புட் ஐ மீன் ஸ்பெண்ட் லைக் பிட் மோர் லைக் 10 to 15 hours a week அந்த மாதிரி. ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ யா ஓகே, யா கண்டினியூ. யா தேங்க்யூ. Okay, let me move on. So நம்ம இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பைலர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் கம்பைலர்ஸ். ஸோ கம்பைலர்ஸ் ஏன்னா இது போன வாரமே நீங்கள் ஒருத்தவங்க 2 பேர் கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ எப்படின்னா மெஷின் வந்து எப்பயுமே 0s and 1s அது மட்டும்தான் மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், நம்ம எழுதுகிற கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இது எல்லாமே வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது எப்படின்னா மனுஷங்களால வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது கோடு எழுதணும், ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களால் 0s and 1s கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த 0s and 1s கொடுக்கறதுக்கு அசம்பிளி லெவல் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், லோ லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் என்ன பண்ணணும்னா நீங்கள் மெஷினோட அதுக்கு புரியுற மாதிரி 0s and 1s மாதிரி உங்களால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கோட் பண்ண முடியும். ஸோ அசம்பிளி லெவல் கோட்லாம் நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு EEE ஆர் ECEனா நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பீங்க. மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க. ரெஜிஸ்டர் ஏ வேரியபிளுக்கு வந்து வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன அடிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு தட் பர்டிகுலர் என்ஜினியரிங் ஸ்ட்ரீம் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து லோ லெவல் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஹியூமன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோம், இல்லை ஒரு 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 விஷயம் ஒரு ஸ்மால் ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால அசம்பிளி லாங்குவேஜில் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா they created something called high level program, high level languages அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா
இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு வந்து ஈஸியா நம்ம அதை புரிஞ்சுக்கவும் முடியும். நம்ம வந்து ஈஸியா கோட் லாஜிக் யோசிச்சு எழுதவும் முடியும். ஸோ அதுக்கு தேவையான மாதிரி ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற HTML, CSS, JavaScript, பைத்தான் எல்லாமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ஓகேங்களா? இன்னொரு கியூரியாசிட்டி சொல்லணும்னா, இப்ப ஏஐ வந்து நிறைய பூம் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ இப்ப வந்து ஈவன் எல்லாரும் எந்த டைரக்ஷனை நோக்கி போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு கோட் எழுதுறோம். இன் ஃபியூச்சர்ல ஏன்னா இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம நிறைய கஷ்டப்பட்டு கத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம், அதுல எப்படி நம்ம கோட் பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் இட் இஸ் ஈவன் லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருனாலும் ஈஸியா கோட் பண்ணிட முடியாது, பட் டெவலப்பர்ஸ் ஈஸியா கோட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஒரு செட் ஆஃப் சின்டாக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களால வந்து கண்டிப்பா கோட் பண்ண முடியும். இப்போ வந்து ஏஐ பூம் ஆகிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நேச்சுரல் ஹியூமன் லாங்குவேஜஸ்லேயே வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து தேவையான அசம்பிளி லெவல், அந்த லோ லெவல் கோடை வந்து உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வரணும்னா இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ உங்களுக்கு அது புரியுதுல? ஸோ லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜஸ் இப்போ வந்து ஹியூமன் லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம மெஷினோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க போயிட்டு இருக்க ட்ரெண்ட். ஓகே, ஸோ ஐ திங்க் 10 இயர்ஸ்ல தே மைட் அச்சீவ் ஆர் இட் மைட் ஈவன் கெட் லாங்கர் டைம். ஓகே, ஸோ அடுத்து இப்போ வந்து இந்த கம்பைலர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எழுதுற ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு கோட் எழுதுறீங்க. சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா, 2 நம்பர் அடிஷன் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கோட் எழுதுறீங்கன்னா, அது வந்து இந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா, லோ லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா தான் உங்க மெஷின் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் கம்பைலர். ஸோ கம்பைலர்ல வந்து வெரி பேசிக் ஒர்க் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க எழுதின சின்டெக்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் கம்பைலர்ல. ஸோ அது கரெக்டா இருக்கா அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே எடுத்து லோ லெவல் லாங்குவேஜஸ்க்கு மாத்தும். அதாவது சிம்பிளா கம்பைலர் இஸ் நத்திங் பட் கன்வெர்ட்டிங் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்டு மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்க்கு மாத்துறது தான். ஓகேவா? ஸோ இந்த கம்பைலர் ஏதாவது புரியலையா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அந்த கம்பைலருக்கு? ஸோ நான் இதுலயே வந்து நிறைய ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பைலர்ஸ்லாம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்ல. பிகாஸ் நம்ம இது வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க் யூ. லெட் மீ மூவ் ஆன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஐல் கோ வித் லைப்ரரி ஃபர்ஸ்ட், பிகாஸ் இது எல்லாமே தேவை நமக்கு. பட் ஐல் கோ இட் இன் அன் ஆர்டர். ஸோ லைப்ரரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ப்ரீ ரிட்டன் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் லைப்ரரிஸ்லாம் நிறைய இருக்கும். மேத் லைப்ரரிஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 2 நம்பர் இன்புட் கொடுத்து அதை வந்து சம் பண்ணி கொடுக்கணும், அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லை வந்து அதை வந்து எக்ஸ்போனன்ஷியல் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்களே கோட் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோட் எழுதலாம். பட் இன்ஸ்டட் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒர்க் இல்லைன்னா மோர் ஆஃப் ரிப்பீட்டட் காமன் ஒர்க், இதெல்லாம் வந்து ஒரு வெரி பேசிக் காமன் ஒர்க் இல்லை. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நான் தான் டெவலப் பண்ணுமா, எல்லா தடவையும் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தேவை அப்படின்னா நான் போய் எல்லா தடவையும் கோட் எழுதணுமா அப்படின்னா அப்படி பண்ண தேவையில்ல. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, லைப்ரரிஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. லைப்ரரிஸ்ங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி இதே வேலையை பண்றதுக்கு வேற ஒருத்தவங்க கோட் எழுதியிருப்பாங்க. இன்னும் ரொம்ப எஃபிஷியண்டா எழுதி ஒரு லைப்ரரி ஃபைல் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட ரெக்யர்மெண்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேட்டர் நீங்க கிரியேட் பண்ணணும்னா, அந்த ஃபங்க்ஷன் அந்த லைப்ரரி ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு உங்க கோட் பண்ணும்போது டைரக்டா 2 இன்புட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து சம் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து மெத்தட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லைப்ரரிஸ்ங்க நத்திங் பட் ப்ரீ ரிட்டன் கோடை வந்து ஒரு கலெக்ஷனா வச்சு அதை நம்ம வந்து வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் லைப்ரரிஸ்.
எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஆக்சுவல் லைப்ரரி இருக்குல்ல. இப்ப நம்ம லைப்ரரியில போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெறைய புக்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேரு ரிசர்ச் பண்ணியோ, இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து புக்கா எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க கத்துக்கணும்னு அதாவது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஆல்ரெடி யாராவது எழுதி வச்ச புக்க நீங்க வந்து ஜஸ்ட் அத எடுத்து அத படிச்சு நீங்க வந்து அதுல இருக்க விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு போலாம். ஸோ அந்த மாரி தான். லைப்ரரீஸ்ங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நமக்கு பதிலா அவங்க எழுதி வச்சிருக்க கோட நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. எனி கொஸ்டின்ஸ் ஆன் லைப்ரரீஸ்? ஓகே. செக் த சாட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா தென் அண்ட் தேர் வந்து கேளுங்க. ஓகே. ஐல் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக். ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு வந்து இப்போ HTML, CSS நம்ம வந்து இப்போ வந்து கோட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கே நமக்கு வந்து ஒரு HTML அதுக்கு தேவையான CSSலாம் வந்து நம்ம தனித்தனி ஃபைலா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதே நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து ஒரு 10 இல்ல 15 பேஜஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா 15 HTML ஃபைல் அதுக்கு தேவையான CSS ஃபைல்லாம் இருக்கும். இந்த மாரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அ கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, அது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மாரி. ஓகே. தே கிவ் அ ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூ டூ டெவலப் அ காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். உங்க காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு தேவையான அ அ ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க குடுப்பாங்க. அது இல்லாம லைப்ரரீஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து நெறைய லைப்ரரீஸும் குடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த லைப்ரரீஸு, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்க குடுப்பாங்க. ஸோ அத வச்சு உங்களால வந்து ஈஸியா காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாரி ஈஸியா மேனேஜும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவால பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பைத்தான்ல ஆ பைடார்ச், ஈவன் டென்சர்ஃப்ளோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்ல டென்சர்ஃப்ளோ இஸ் ஆல்சோ ஃப்ரேம்வொர்க். நோடுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஸோ எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜுக்கும் தே தே வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஓகேவா? இத இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம். எல்லாருக்கும் இந்த லெகோ பிரிக்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? லெகோ யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க. ஓகே. ஐ சீ தேர் இஸ் அ கொஸ்டின். இம்போர்ட் ஓகே. அருண் ரெஸ்பாண்டட். ஓகே. ஸோ இந்த இந்த லெகோ யாராவது பார்த்திருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு சின்ன கியூப தான் லெகோ கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. லெகோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, சின்ன குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு சின்ன டாய் தான். ஓகேங்களா? அம் அம் ஸோ இது வந்து எப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம டாய்ஸ வந்து சின்ன வயசுல நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம் யூஸ் பண்ணி. பட் அந்த டாய்ஸ் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சர்லயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் பொம்மை டாய் வாங்கியிருக்குன்னா, அது கார் வந்து கரெக்ட்டா ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டாவே குடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சின்ன வயசுல வந்து அத வாங்கி கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு போர் அடிச்சுரும். பிகாஸ் அதுல வந்து எதுவும் இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. பிகாஸ் அது ஒரே ஷேப் தான். ஒரு ஷேப்ல நம்ம விளையாண்டுட்டு நம்ம விட்டுருவோம். ஆம் அ குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துலயும் ஒரு புது புது டாய் இருந்தா தான் அவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த லெகோ கியூப்ஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. இத பிரிக்ஸ்ன்னு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, நெறைய கியூப்ஸ் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு கார் வேணும்னா, நீங்க கார் கார் மாரி உங்களால இந்த இந்த பேசிக் பிளாக்ஸ வச்சு உங்களால அசெம்பிள் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு கார் வேணாம், உங்களுக்கு பைக் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்டின்னா பண்ணலாம். இல்ல ஒரு சின்ன வீடு மாரி பண்ணணும் அப்டின்னா, ஆ இந்த மாரி பிரிக்ஸ வந்து நீங்க சும்மா அடுக்கி, அடுக்கி டிஃபரண்ட் ஷேப்ல அடுக்கி வச்சு உங்களால வந்து அந்த வீடு மாரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா, சிம்பிளா அந்த லெகோ வந்து அ அந்த டாய் இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு ப்ராப்ளம அதாவது குழந்தைங்களுக்கு புது, புது டாய்ஸ் வேணும். ஆனா பேரன்ட்ஸ்னால எல்லாத்துலயும் புது, புது டாய்ஸ் வாங்கி குடுக்க முடியாதுல்ல. அப்ப என்னன்னா,
இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இனோவேஷன் இல்லைன்னா ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். அதே டைம்ல உங்களுக்கு புது புது டாய்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஜாலியா விளையாடுவாங்க. ஸோ அதுக்கு கிரியேட் பண்றது தான் இந்த லெகோ கியூப்ஸ். ஸோ இத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். இப்ப நான் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு ஷேப்ல வந்து ஆம், இப்ப இந்த மாரி ஒரு ஷேப் பண்ணணும்னா, ஆ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து இப்ப ஒவ்வொரு அ செங்கல் மாரி நம்ம ஒவ்வொண்ணா அடுக்கி வச்சுட்டு வரலாம். பட் ஆனா, ஆம் அ ஆ இந்த ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு அ எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாரி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்குக்கு மேல ஒரு ஹோல் மாரி வச்சுட்டு ஒரு 4 ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து தான் இது வந்து என்னன்னா, ஒரு இன்டர்லாக்கிங் அ எபிலிட்டிய கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிரிக்க சும்மா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மேல வச்சு இந்த ஷேப்ப கிரியேட் பண்ண முடியும். இந்த இந்த ஷேப்ப உங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனா ஒரு சின்னதா ஒரு காத்தடிச்சதுனாலும் இது வந்து கீழ விழுந்துரும். அப்படி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு விளையாட முடியாது. பிகாஸ் தே கேன் பில்ட் அ அ அ ஷேப் அவங்களுக்கு தேவையான மாரி ஒரு ஷேப்ப கிரியேட் பண்ணுவாங்க. பட் அத வச்சு உங்களால விளையாட முடியாது. ஓகே. அப்ப அவங்க கிரியேட் பண்ற ஷேப்ப அ ரீட்டெயின் பண்ணணும். அவங்க விளையாடுற அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த மாரி ஒரு சின்ன இன்னோவேஷன் தான். சிம்பிளா என்னன்னா, இது வந்து ஒரு ஹோல் மாரி இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, வேற ஒரு பிளாக் ஆஃப் லெட் மீ சீ இஸ் தேர் எனி அதர் ஓகே. ஸோ லெட் மீ சீ. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைட்ல வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல இப்படி இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு பிளாக்குக்கு மேல இன்னொரு பிளாக் வச்சு அதை பிரஸ் பண்ணீங்கன்னா என்னன்னா, அது ஒரு லாக் ஆயிக்கும். ஏர் லாக்ல லாக் ஆயிக்கும். லாக் ஆயிருச்சுன்னா, உங்களால வந்து ஒரு ஒரு டிஃபரண்ட் ஷேப்ப கிரியேட் பண்ண முடியும். அதுலயும் வந்து ஸ்டேபிளாவும் இருக்கும். குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு. ஸோ இதே மாரி தான். ஃப்ரேம் வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாரி ஸ்ட்ரக்சர புரொவைட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு காம்ப்ளக்ஸான அப்ளிகேஷன் பண்ணும்போது, ஒரு சின்ன சின்ன ஏன்னா நெறைய ஃபங்ஷனாலிட்டிஸ் நீங்க ஆட் பண்ணிட்டே போவீங்க. இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பேஜ் இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து இதே மாரி ஒரு 10 பேஜ் கிரியேட் பண்ணலாம். இல்ல இப்போ அ நெறைய பேங்கிங் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100, 200 பேஜஸ்லாம் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டீஸ், ஃபார்ம்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமானது இருக்கும். அந்த மாரி விஷயத்த உங்களால வந்து ஈஸியா பண்ணணும்னா, இந்த ஃப்ரேம் வொர்க் இருந்தா தான் பண்ண முடியும். இந்த ஃப்ரேம் வொர்க்ங்கிறது நத்திங் பட் இந்த இன்டர்லாக்கிங் ஃபெசிலிட்டி ஓகேவா? அந்த மாரி ஒரு ஃபெசிலிட்டிய வந்து இந்த ஃப்ரேம் வொர்க் புரொவைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ ஃப்ரேம் வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா, இட் புரொவைட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் டூல்ஸ் ஃபார் யூ டூ கிரியேட் அ காம்ப்ளக்ஸ் அப்ளிகேஷன். இந்த லெகோ வந்து எப்படி ஒரு டிஃபரண்டான ஷேப்ல உங்களுக்கு தேவையான மாரி ஒரு ஷேப்ப கிரியேட் பண்றதுக்கும், அத வந்து ஸ்டேபிளா கிரியேட் பண்ணி உங்களால விளையாடுறதுக்கு தேவையான மாரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குதுல்ல. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரேம் வொர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் வொர்க் ஃபார் ஜாவா, ஆம் அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ், டென்சர்ஃப்ளோ இது எல்லாமே குடுக்குறது. ஸோ டு யூ guys able to follow this? ஓகே. ஸோ உங்களுக்கு இப்ப இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ லைப்ரரீஸ்னா என்னன்னா, ப்ரீ ரிட்டன் கோடு. ஃப்ரேம் வொர்க்ஸ்னா என்னன்னா, ஒரு காம்ப்ளக்ஸான அப்ளிகேஷன அ எப்படி ஈஸியா நீங்க டிசைன் பண்றது? உங்களுக்கு வந்து அ டிசைன் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரக்சரு, டூல்ஸ் இது எல்லாமே குடுக்கறது தான் ஃப்ரேம் வொர்க். ஓகே. இந்த இந்த 2த்துக்கும் கிளியர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். ஏன் அப்டின்னா, ஆ நம்ம ஆங்குலர் கவர் பண்ணுவோம். இந்த இந்த கோர்ஸ்ல. ஆங்குலர்ங்கிறது ஒரு ஃப்ரேம் வொர்க். ஓகேங்களா? நம்ம இப்ப இன்னும் கொஞ்ச நாள்லயே நாங்க என்ன பண்ணோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்லாம் சொல்லி தருவோம். அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய அ லைப்ரரீஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் மேத் லைப்ரரி, நெறைய யூட்டில் ஃபங்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேட் மேனிபுலேட் பண்ற மாரி ஒரு லைப்ரரி இருக்கு. மொமெண்ட் லைப்ரரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி நெறைய லைப்ரரீஸ் யூஸ் பண்ணி நம்ம நெறைய ஃபங்ஷனாலிட்டி கோட் எழுதுவோம். ஸோ இது 2த்துக்கும் ஆனா கிளியர் டிஃபரன்ஸ் புரியணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ எனி questions before I move on? I see someone unmuted. Hello? Okay. Okay. So I'll move on. Okay. Um, okay. So இது 2ம் பண்ணியாச்சு. லெட்ஸ் கம் டூ டிபெண்டன்சி மேனேஜ்மென்ட். ஸோ டிபெண்டன்சி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது என்னன்னா
இப்போ நான் லைப்ரரிஸ் பற்றி பேசினேன்ல. ஸோ ஒரு டிபிக்கல் ப்ராஜெக்டில் எவ்வளோ லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 50 ஈவன் 5000 ஈவன் 10,000 லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னா டிப்பிக்கலாக நான் சொல்ல போகிறேன், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம மேனேஜ் பண்ணோம்ல. பிகாஸ் ஈஸியாக நம்மளால வந்து இப்போ இந்த இந்த லைப்ரரிஸ் எல்லாமே என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஒரு 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 ஃபங்க்ஷனாலிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் அதுக்கு மேலே பண்ணிட்டு இன்னொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லைப்ரரிஸ்லேயே வெர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். வெர்ஷன் 0.0.1 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் ஒரு பேஸ் வெர்ஷன். அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே என்ஹான்ஸ் பண்ணி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு வெர்ஷன் 0.0.2 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு லைப்ரரிஸ்க்குமே வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒரு 100 இல்லை 150 லைப்ரரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தனியாக ஒரு டூல்ஸ் தேவை. ஸோ அதுதான் இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். டிபெண்டன்சிங்கிறது நத்திங் பட் இந்த லைப்ரரிஸ் இதெல்லாம் தான் டிபெண்டன்சின்னு சொல்கிறது. அதாவது நம்மளோட கோடு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு நம்ம ப்ரீடிஃபைன்டாக எழுதின கோடும் நமக்கு வேணும். ஏன்னா எல்லாத்தோட காப்பி இருந்தால் தான் நம்ம ஒரு பண்டில் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் chrome.exe அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுதான் என்னன்னா குரோமோட சாஃப்ட்வேர் ஃபைல். ஓகேங்களா? இல்லைன்னா ப்ராஜெக்ட் பில்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பில்டுக்குள்ள நிறைய டிபெண்டன்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து என்பிஎம் அப்படின்னு ஒன்று இருக்கு. லெட் மீ ஸோ என்பிஎம் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஜாவா ஸ்கிரிப்ட், நோடு இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய லைப்ரரிஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே போய் தேடி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேத்துக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும்னா சும்மா நீங்கள் மேத்துன்னு அடித்து சர்ச் பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து எழுதுன மாதிரி ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இமெயில் அனுப்பணும். இமெயில் அனுப்புறதுக்கு நீங்களா கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு கூட நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் மொமெண்ட்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெட் மீ கோ ஹியர். இதில் வந்து எப்படின்னா டேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம சிஎஸ்டி டைமு, ஐஎஸ்டி டைமு, பிஎஸ்டி அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் அது சம்மந்தப்பட்டது எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து லண்டனோட டைமு, இந்தியாவோட டைம் தெரியணும், சிங்கப்பூரோட டைம் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இந்த லைப்ரரி யூஸ் பண்ணலாம். இந்த லைப்ரரியில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும்னா ரொம்ப அதிகமாக டைம் ஆகும். ஓகே. ஸோ என்பிஎம்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டுக்கான ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் வந்து இப்போ ஜாவாக்கு பார்த்தீங்கன்னா மேவன் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சாரி மேவன் ரெப்போ. ஓகே, எம்பிஎன் ரெப்போ, சாரி. ஓகே. ஓகே, இது வந்து ஜாவாக்கு யூஸ் பண்ணுற இதே தான். இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் இங்கே ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதே மாதிரி ஜாவா கோட் எழுதுறதுக்கு தேவையான மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. நோட் மாடியூல்ஸ். ஸோ நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவையோ அதுக்கு எல்லாருமே கோட் எழுதி ஒரு 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 டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதுலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அக்சஸ் பண்ணி நம்ம கோட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் நம்ம வந்து நம்ம டவுன் த லைன் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும் போதோ இல்லை ஆங்குலர் படிக்கும் போது இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க. இப்போ நிறைய லைப்ரரிஸ் தான் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இல்லை டூல் தேவை. அந்த டூல் தான் இந்த வந்து டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. லெட் மீ கோ ஆன் டு த அதர் டாபிக், ப்ராஜெக்ட் பில்ட். ப்ராஜெக்ட் பில்ட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம எழுதின கோடு, இப்போ நமக்கு தேவையான லைப்ரரிஸு, ஃப்ரேம் ஒர்க்கு, டிபெண்டன்சிஸ் இது எல்லாமே
பண்டில் பண்ணி பண்டில் பண்ணி இருக்கிறது தான் பில்ட் அப்படின்னு சொல்றது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா chrome.exe அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து குரோமோட பில்டு. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு, நம்மளோட சாஃப்ட்வேருக்கு நம்ம வந்து ஒரு ஃபைனல் எக்ஸிக்யூட்டபிள் பில்டு கிரியேட் பண்றது தான் ப்ராஜெக்ட் பில்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பில்ட்ல அந்த ப்ராஜெக்ட் பில்ட நீங்க கிரியேட் பண்ணணும்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு கம்பைலர் என்ன பண்ணும்னா, நம்ம எழுதின கோட்ல ஏதாவது சின்டாக்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ப்ராஜெக்ட் பில்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணணும் நம்ம கோட. கம்பைல் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, அடுத்து என்ன பண்ணும்னா, அது எல்லாத்தையும் வந்து பேக்கேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ள எல்லாத்தையும் போடுற மாரி. நம்ம கோடு, நமக்கு தேவையான டிபெண்டன்சி கோடு இது எல்லாமே போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டர ஃபைனலா இந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா, மெஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு ஏத்த மாரி வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்ப நீங்க பில்ட் பண்ணதுக்கு அப்புறம், பில்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, நீங்க எழுதின கோடு உங்களுக்கு ஈஸியா தெரியாது. அது வந்து மெஷின் அசெம்பிளி லாங்குவேஜ்க்கு மாத்திருக்கும். ஓகேவா? அதுதான் இருக்கும். நீங்க வந்து நெறைய தடவ பில்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அ அ நம்ப ஜாவால எழுதியிருந்தோம்னா, ஜாவா மாரியே கோட் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெம்பிளி லாங்குவேஜ் கோட்ல இருக்கும். ஸோ நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பட் ஆனா அத அ ஃப இப்ப வந்து ஒரு நம்ம சாஃப்ட்வேர வந்து இன்னொருத்தருக்கு குடுக்கணும்னா, விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட ப்ராஜெக்ட் பில்ட குடுக்குறது. ஓகேங்களா? EXE ஃபைல் நம்ம வந்து இப்ப விண்டோஸ்க்கு EXE ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மேக்குக்கு வந்து அ DMG அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அ OSக்கும் ஒவ்வொரு மாரி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பட் சிம்பிளா என்னன்னா, நம்ப எழுதுற சாஃப்ட்வேர ஃபைனலா நம்ம எப்படி ஒரு பண்டில் ஆக்கி நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா, அது வந்து அந்த பில்டா மாத்தி அந்த பில்ட தான் நம்ம குடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நெறைய இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஃபீச்சர்ஸ் வச்சு ஃபைனலா ஒரு சர்வர்ல டிப்ளாய் பண்ணி, அத சர்வ் பண்றது எப்படின்னா, அது ப்ராஜெக்ட் பில்ட் எடுத்து டிப்ளாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப இப்ப நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்றோம்னா, வேற ஒரு பில்ட் கிரியேட் பண்ணி, அதுலருந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலா நெறைய பார்ப்போம் டிப்ளாய்மென்ட்ஸ்லாம். பட் ப்ராஜெக்ட் பில்டிங்கிறது என்னன்னா, நம்மளோட சாஃப்ட்வேர ஒரு பேக்கேஜ் பண்றது. பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ இதுதான் பேசிக்ஸு. நம்ம கோடிங்ல ரொம்ப யூஸ் பண்ற டாபிக்ஸ். Do you guys able to follow this? Yes, no? Okay. Do you guys able to? Thank you. Okay. Let me move on with the next bigger topic, client and server. ஸோ கிளையண்ட் அண்ட் சர்வர் அப்படிங்கிறது இப்ப நம்ம எ நெறைய விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்டா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான். அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்ல இருந்தா தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அ அ ஆன்லைன்ல நீங்க யூஸ் பண்ற எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும், அது வந்து எப்படி எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கிளையண்ட் சர்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ கிளையண்ட்ங்கிறது நத்திங் பட் யாரு ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிம்பிளா YouTube.com அப்படின்னு சொல்லி நீங்க வந்து YouTube யூஸ் பண்றீங்களா? உங்களோட மெஷின் வந்து கிளையண்ட் மெஷின். உங்களோட கிளையண்ட் சாஃப்ட்வேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர். பிகாஸ் நீங்க Chrome ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல வேற ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் YouTube போவீங்க. ஓகே. ஆ நீங்க வந்து உங்களோட Chrome ப்ரௌசர்ல YouTube.com சொல்லிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, Googleஓட அதாவது YouTubeஓட பேக்கெண்ட் சர்வருக்கு கால் பண்ணும். ஓகேங்களா? ஆ ஸோ பேக் அவங்களோட சர்வர்ல இருந்து தான் டேட்டா வருது. சிம்பிளா நீங்க பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ YouTubeஓட சர்வர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சர்வர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா வீடியோஸும். அந்த வீடியோஸ் தான் நீங்க வந்து இன்டர்நெட் வழியா ஸ்ட்ரீம் பண்ணி நீங்க பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அ இந்த விஷயம் எப்படி நடக்குது? அ இந்த கிளையன்ட்டும், சர்வரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது? அ அப்படிங்கிறத அ நம்ம கொஞ்சம் பேசிக் நாலேட்ஜாவது அட்லீஸ்ட் நமக்கு இருக்கணும். பிகாஸ் நம்ம பண்ற எல்லா டெவலப்மென்ட்டும் இந்த மாரி வெப்ல ஒர்க் ஆகுறது தான். விச் மீன்ஸ் இந்த கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன் கிளையன்ட் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான் உங்களால எஃபெக்டிவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஓகே. ஸோ இத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், ஆம். சோ ஃபார் எனி கொஸ்டின்ஸ்? எல்லாருமே ரொம்ப சைலன்ட்டா இருக்கீங்க. கலையரசி ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹியர் மீ?
Okay. Do anyone else have any other question? Okay, thank you. Okay. Let me move on. So first வந்து நம்மளோட மெஷினும் சர்வருங்கிறது என்னன்னா இப்ப என்ன சர்வீஸ் நீங்க கேக்குறீங்களோ அதை கொடுக்கறது தான் சர்வர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப யூடியூபோட வீடியோ கேட்டீங்க அப்படின்னா அந்த யூடியூபோட பேக் அண்ட் சர்வர் தான் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்து அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் மாதிரி போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அங்க இருந்து டேட்டா உங்களுக்கு அனுப்புவாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட்டும் நம்ம மிஷினும் கூகுளோட ஆர் யூடியூபோட சர்வரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஹெச்டிபி ப்ரோட்டோகால், ஹெச்டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. லெட் மீ ஆல்சோ புட். ஓகே, ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ யூடியூப்.comனு அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு HTML பேஜ் தான் தெரியும். உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஹெட்டரு எல்லாமே வச்சு சர்ச் பார் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு HTML பேஜ் தெரியுதுல. ஸோ அந்த அந்த HTML பேஜ் எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் எழுதுகிற HTML CSSலாம் வந்து உங்கள் மிஷினில் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக இது வந்து ஒரு சர்வரில் போட்டிங்கன்னா எந்த ஒரு கஸ்டமர் கேட்டாலோ இல்லை எந்த ஒரு கிளைண்ட் வந்து கேட்டாலோ அவங்களுக்கு அந்த அந்த HTML CSS அப்படியே ஃபைலாக அனுப்பும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கு. இதுலேயே வந்து HTTP அப்படிங்கிறது இது ஒன்று, பட் HTTPS அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் செக்யூர் கனெக்ஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்கிங் சைட்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ எல்லா பேங்கிங் சைட்டும் இல்லைன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஒரு சைட்டா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா HTTPSல தான் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா உங்களால வந்து செக்யூரா இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு வந்து இப்ப நீங்க HTTPல யூஸ் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவாங்க மத்தவங்க. உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசை கூட உங்களால எடுக்க முடியும். ஸோ அதனால அந்த HTTPS அப்படிங்கிறது ஒரு செக்யூர்டு ப்ரோட்டோகால் மாதிரி. அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோட்டோகால் இருக்கு. FTP அப்படின்னு இருக்கும், ஃபைல் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கு. FTP அப்படிங்கிறது எப்படின்னா சிம்பிளா ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இப்போ வெப்ல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமானது HTTP அண்ட் HTTPS. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் பிஃபோர் வி கோ டு த டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன், நான் ஒரு சின்ன ஒரு பசில் மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இதை வந்து யாராவது சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வந்து இப்போ நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன், அருண் வந்து இந்தியாவில் இருக்காரு. இப்போ வந்து நான் அருணுக்கு ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஒரு ஜுவல்லரி ஒன்று அனுப்பணும். ஒரு 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 ஹைலி காஸ்ட்லி ஹை காஸ்ட் டைமண்ட் நான் அனுப்பணும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட அந்த அந்த டைமண்ட் வச்சு அந்த டைமண்ட் வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒரு பாக்ஸ் இருக்கு என்கிட்ட. இந்த பாக்ஸை நான் வந்து அருணுக்கு அனுப்பணும் இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா கொரியர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நேரா போய் கொடுக்கறது ஒண்ணு, இல்ல நீங்க என்னன்னா எந்த கொரியர் சர்வீஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா அந்த ஜுவல்லரி பாக்ஸை அருணுக்கு அனுப்ப முடியும். பட் ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா இது வந்து டைமண்டுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்ல. இப்ப வந்து எப்படி வந்து ஒரு செக்யூரா நான் இங்க யூஎஸ்ல இருந்து அருணுக்கு வந்து அனுப்பணும், எப்படி அனுப்பலாம்? செக்யூரா அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு டைமண்ட் பாக்ஸை நான் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பணும், அருணுக்கு அனுப்பணும். ஆனா ஒரு செக்யூர் வேல அனுப்பணும். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரியுதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? Okay, I see a lot of questions. Sender, receiver, NAS, client and server.
சென்டர் இஸ் கால்ட் அஸ் அ கிளைண்ட் அண்ட் சென்டர் வந்து இது வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும். சென்டருங்கிறது ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு. ரெக்வஸ்ட் அனுப்புறது கிளைண்ட்டு, ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது சர்வர். ஓகே, ஃப்ரேம் ஒர்க் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்க. ஓகே, ஸோ ஓகே framework. Okay, I will try to maybe I don't know, Raghu, correct me if I'm wrong. Okay, I can try to answer this. So என்னன்னா மேபி வில்லேஜ்ல நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த செங்கல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். முன்னாடிலாம் செங்கல் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, ஐ டோன்ட், மேபி லைக் நம்ம வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் சரிங்களா, அதில் வச்சு மண்ணை போட்டுட்டு இது பண்ணாங்கன்னா செங்கல் வந்து டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். பட் அது அப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து அந்த அது எதுவுமே இல்லாமல் கையிலே ஒரு சிங்கிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, கிரியேட் பண்ண முடியும் நம்மளால. பட் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும். லைக் ஒரு ஸ்கேல் அண்ட் ஒரு ஸ்கேல் மட்டும் வச்சு நம்ம கையிலேயே நம்ம ஒரு சிங்கிள் பண்ணுறதுக்கும், ஒரு ட்ரே வச்சுட்டு நம்ம டக்குன்னு மண்ணள்ளி அப்படி இது பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரே அந்த அது வாட் வி கேன் சே, அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ப்ளூ பிரிண்ட் இல்லனா ஸ்ட்ரக்சர். எஸ், அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிட்டு போலாம். அந்த ஸ்ட்ரக்சர் வைக்கிறோம், அதுல மண்ணு கொட்டுறோம், அப்புறம் அதை எடுக்கிறோம், போயிட்டே இருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ண முடியுது இல்ல. அந்த ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்துன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து நமக்கு வந்து நம்மளோட அந்த ஓவரால் ப்ராசஸே வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும் நம்மளால. லைக் ரொம்ப ஒரு சிம்பிளா இன்னோவேட்டிவா பண்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? கேட்டது மகாலட்சுமி. ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லனா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை அது வந்து இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை இன்னோவேட்டிவா சால்வ் பண்றதுக்கு யாராவது ஒருத்தங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ முன்னாடி இல்லைன்னா இன்னொரு சிம்பிளா சொல்றேன், நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்ப்போம். லைக் சின்ன விஷயமா இருக்கும், அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வேலை டக்குன்னு முடியும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ல இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கனால நம்ம காம்ப்ளெக்ஸா முன்னாடி சொல்லியிருப்போம் நாங்கள் ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம். ஒரு சிம்பிள் வெப்சைட் பண்ணால் ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படி எடுத்துக்கும். பட் இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே பண்ணிடலாம். அதுக்கு காரணம் அந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நிறைய வந்ததுனால நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளால சில விஷயத்த பண்ண முடியும். அந்த மாதிரி சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் இப்போ அப்போனா அந்த லைப்ரரிஸுக்கும் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? லைப்ரரிஸுங்கிறது எப்படின்னா உங்களோட ஒரு இப்போ மேத் லைப்ரரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு நம்ம கோட் எழுதணும்ல. ஆமாங்க சார். அந்த மாதிரி கோடை வந்து ப்ரீடிஃபைன் கோடை அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த மாதிரி சிம்பிளான ஆப்ரேஷன் பண்றதுக்கு நீங்க தனியா கோட் எழுத தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் அதை லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஜஸ்ட் கால் பண்ணீங்கன்னா அதோட வேலையை செய்ய போகுது. அதாவது நீங்க அந்த ஆக்சுவலா தேவையான கோட் எழுதாம மற்றவங்க யாராவது எழுதி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி. ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸை இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ அடிஷன் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, அது பண்றதுக்கு லைப்ரரி யூஸ் பண்றோம்ல. இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 1000 ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னா அந்த 1000 ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் தனித்தனி கோடை வந்து ஈஸியா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி, அதாவது இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணோம்னா நம்மளால எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனா இருந்தாலும் பண்ண முடியும். அதாவது 100 ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை 1000 ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை 1,00,000 ஃபங்க்ஷனாலிட்டினால உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரு டூல்ஸ் எல்லாம் அது கொடுக்கும். அதுதான் ஃப்ரேம் ஒர்க். இல்லைன்னா ஒரு செவரல் குரூப் ஆஃப் லைப்ரரிஸ் வச்சு கூட ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் பெருசு. அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள வர கான்செப்ட் வந்து நம்ம லைப்ரரி சொல்லலாம். இன்னொன்று லைப்ரரிங்கிறது வந்து இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணும், A+B இல்லை இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அடிஷன் பண்றதை வந்து நம்ம எப்படி சொல்லுவீங்க? இந்த நம்பரே ஆட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட வந்து நம்ம ப்ளஸ்ன்னு சொன்னா அது புரிஞ்சிக்காது. அதுக்கு தெரியாது. ப்ளஸ்ங்கிறதே தெரியல அப்படின்னா இட் மே பி பிட் மோர் சேலஞ்சிங் டு லைக் ப்ராசஸ் திஸ். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த அடிஷனுங்கிறத வந்து இப்போ அடிஷனா நமக்கு தெரியும், நம்ம எப்படி நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்து.
அது 2 நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணால் இப்படி வருங்கிற ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தாதான் அதுக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம ஒரு ப்ரோக்ராமில் எப்படி பண்ணோம்னா, நம்ம இன்டிஜர் டிஃபைன் பண்ணிட்டு a+b போட்டுட்டோம்னா, அந்த சப்போஸ் அந்த அடிஷனுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்த a+b எப்படி ஈஸியாக பண்ணணும்னா, இப்போ இந்த அடிஷனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க லைப்ரரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது அப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம அந்த அடிஷனுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்ல, நம்ம கொடுக்க தேவையில்ல ப்ரோக்ராமில். ஸோ அந்த லைப்ரரியில் இருக்கனால a+b வந்து எடுத்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துரும். இப்போ யோசிச்சு பாருங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 வருஷம் முன்னாடி 60 வருஷம் முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் எழுதும் போது ரொம்ப இன்எஃபிஷியன்ட், லைக் ஒரு சின்ன ஒரு அடிஷன் பண்ணுறதுக்கு சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைன் எழுதுற மாதிரி இருக்கும், 50 லைன் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து லைக் அது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கே நிறைய லைன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ இது மாதிரி ஒரு லைப்ரரி யாராவது எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ அந்த மாதிரி ஒரு சில அந்த ஒரு ஒரு டாஸ்கோட இது வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் இப்போ அடிஷன் ப்ரோக்ராம் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, ஈவன் அதில் ஃபங்க்ஷன் நம்ம இது பண்ணுவோம். லைக் ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு லைப்ரரிஸ் நம்ம வந்து ஆன்போர்ட் லைக் இது பண்ணி லோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுதிருப்போம். நீங்கள் எந்த லைக் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தாலும் மேலே லைப்ரரிஸ் நம்ம லோட் பண்ணியிருப்போம். இப்போ C++ல iostream.h Konya.hன்னு சொல்லிட்டு நிறைய லைப்ரரிஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? யா. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இம்போர்ட் லைப்ரரி NumPyன்னு ஒரு லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு சின்ன பைத்தான் கோடு. ஓகே, பாண்டாஸ் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி. இந்த மாதிரி இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ இது சப்போஸ் இது நம்ம போடாம பண்ணோம்னா, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எழுதணும் கோட்ல. இப்போ a+bனா 2 நம்பர் ஆட் பண்ணா என்ன ஆகும், என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம எழுதணும். அது அப்போ 50 லைன் எக்ஸ்ட்ரா போகும், 100 லைன் எக்ஸ்ட்ரா போகும். அப்போ அது தேவையில்லாத இதுதானே. பட் இப்போ இவங்க வந்து ஏற்கனவே இப்போ NumPyனா இப்போ இந்த NumPy அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேஸ்லாம் ப்ராசஸ் பண்ற ஒரு லைப்ரரி, அதை எஃபிஷியண்டா பண்றதுக்கு. இப்போ இது வந்து நம்ம நிறைய லைன் ப்ரோக்ராம் எழுதாம இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த லைப்ரரி யூஸ் பண்ணியே நம்ம வந்து நம்மளுடைய டாஸ்க் வந்து ரொம்ப மினிமலா பண்ணலாம். இது வந்து ஒரு இந்த லெவல்ல பாருங்க. பட் இது இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இன்னும் காம்ப்ளெக்ஸா இருக்க விஷயத்தை நம்ம பண்றதுக்கு லைக் ஈஸியா பண்றதுக்கு ஃப்ரேம் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றது ரொம்ப நேச்சுரல் தான். ஒரு சின்ன லெவல் இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் பிரிண்டிங் இது மாதிரியான ஒரு சில பேசிக் டாஸ்க்லாம் வந்து நம்ம லைப்ரரியில பண்ண முடியும். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா எக்ஸ்ட்ரீமா ஒரு வெப் பேஜ் அப்ளிகேஷன் ஒரு 100 பேஜ் 50 பேஜ் விஷயத்த வந்து நம்ம ரொம்ப 6 மாசம் பண்ண வேண்டிய வரைக்கும் நம்ம 1 மாசத்துல பண்ணோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து பண்றது வந்து ஃப்ரேம் ஒர்க். அந்த மாதிரி அப்போ ஃப்ரேம் ஒர்க் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் தேவைப்படும். அந்த மாதிரி இந்த லைப்ரரிஸ்லாம் எடுத்து தான் ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணுவாங்க. பட் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பெரிய ப்ராப்ளமா சீக்கிரமா சால்வ் பண்றதுக்கு ஃப்ரேம் ஒர்க்கு. நம்ம ஒரு கோடு ஒரு நார்மல் கோடு எழுதுறதுக்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நிறைய அதுல லைக் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம குயிக்கா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடுக்குள்ளேயே நமக்கு தேவைப்படுற அந்த பேசிக் மேத்தமெட்டிக்கல் அண்ட் பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஃபாஸ்டா பண்றதுக்கு லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு கோட் லெவல்ல திங்க் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு லைக் ஒரு கோட் லெவல்ல பாக்குறது லைப்ரரி. அதை வந்து ஈஸியா பண்றதுக்கு எஃபிஷியண்டா பண்றதுக்கு லைப்ரரிஸ் தேவைப்படும். பட் ஒரு அப்ளிகேஷன் லெவல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும்னா எப்படி, இல்லை ஒரு வாட்ஸ்அப் மாதிரி, இல்லை ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷனையே நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா எஃபிஷியண்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுறது வந்து அதுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருந்தால் அதை நம்ம ஈஸியா பண்ணலாம். அந்த மாதிரி அப்படி அந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லாம பண்ண முடியும், ஸ்டில் நம்மளால பண்ணலாம். அப்போ 2 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் கூட ஆகும். ஒரு சில விஷயங்கள் பண்றேன்னா அதுக்கு நிறைய ஆட்களும் தேவைப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே எழுதணும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி. ஸோ போத் ஹேஸ் சிமிலர் பர்பஸ் பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேல். ரகு, இஸ் இட் கரெக்ட்? ஓகே, ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து சம்வாட் கரெக்ட். பட் வந்து என்னன்னா ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நமக்கு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கொடுக்குற மாதிரி.
அதுக்குள்ள லைப்ரரிஸை நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் ஒர்க் உள்ளேயும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரு அதுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறது வந்து ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ளோர் நம்ம வேணும்னா நமக்கு வந்து இவ்வளோ அடியில பூமியில தோண்டி நம்ம வந்து beam போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃப்ளோர்ல எப்படி இருக்கணும் எல்லாமே அவங்க வந்து ப்ளூ பிரிண்டா கொடுத்துருவாங்க. அதை வாங்கி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்போம்லாம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இன்னும் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கர்ணன் சார் நீங்க நீங்க தானே கொஸ்டின் கேட்டது? ஆமாங்க சார். ஓகே சார் சார் இப்போ வந்து சார் எக்ஸாம் ஒரு டவுட் சார். சார் பேண்டாஸ் இப்போ வந்து பேண்டாஸ் நம்ம எல்லாம் லைப்ரரி எக்ஸாம்பிளாக சொன்னீங்களா சார்? ஆமா. அது மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? அதான் ஸ்ப்ரிங் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒன்று போடுவோம். சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஓகே ஜாவா ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு அடிச்சோம்னா வச்சுக்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதெல்லாம் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் ஜாவாவில். ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த 1995க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி 2000லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சோ அவங்களுக்குலாம் வந்து பயங்கரமான லைஃப் ஒன்று இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் வந்து ஒரு பில்லியனர் ஆனது வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஏன்னா சிம்பிளாக HTML CSS தெரிஞ்சால் மட்டும் உங்களால் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் பண்ண தெரியணும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படிங்கிறது என்னன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரு, தேவையான டூல்ஸை கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு யூசரை ஆத்தென்டிகேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கூட இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து டூல்ஸ் கொடுக்கும். அப்புறம் நீங்க டீபக் பண்ணோம் அப்படின்னா டீபக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம போக உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க HTML CSS பண்றீங்களா, நீங்க ஆங்குலர் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஆங்குலருங்கிறதே ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். அதாவது ஃப்ரண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்கள் ஆங்குலர் போகும்போது உங்களுக்கு புரியும். இந்த சிம்பிள் HTML CSS வந்து நம்ம 100 HTML CSS இருந்தாலும் எப்படி பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத நீங்கள் ஆங்குலரில் பார்ப்பீங்க. ஸோ யூல் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வெல் வி கோ ஆன். பட் இப்போதைக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு உங்களுக்கு ஒன்று இருந்தால் தான் உங்களால் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே சார். ஒரு பீரியட் ஆஃப் டைம் யூ வில் கெட் இட். இது வந்து மேபி the beginning like it may be there for some people, maybe non computer science people, so yeah, maybe fine. Okay, HTTPS. Okay மகாலட்சுமி ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு புரிஞ்சா? I think she's okay. This is fine. Okay. Okay, செட் பண்ணி ஓகே. ஸோ ஓகே, ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். ஐ திங்க் 2-3 பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. பட் லெட் மீ ரிப்பீட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன் மோர் டைம். இப்போ என்கிட்ட ஒரு ஹை காஸ்ட் டைமண்ட் இருக்கு. அதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு அருணுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ என்னால் நேராக போக முடியாது. ஸோ நேராக போகல அப்படின்னா நம்ம என்ன ஆப்வியஸாக என்ன யூஸ் பண்ணோம், கொரியர் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த கொரியரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதில் ஒரு ஹை காஸ்ட் ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா அந்த கொரியர் வந்து நீங்கள் சும்மா வெறும் பாக்ஸ் மட்டும் அனுப்பினா அவங்க கொரியர் பர்சன் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஜுவல்லரியை யாராவது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
ஆனா நான் இப்ப செக்யூரா அனுப்பணும். அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கவியரசி என்ன சொல்லி கவியரசி நீங்க அன்மியூட் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க அத. உங்களால அன்மியூட் பண்ணி பேச முடியுமா? எஸ் சார். சொல்லுங்க. என்ன என்ன ஐடியா சொல்றீங்க? எப்படி இத சால்வ் பண்ணலாம்? சார் நீங்க டெல்லியில இருந்து ஒரு ஒரு பொருள் அனுப்பணும்னாக்கா நீங்க ஒரு பாக்ஸ்ல வச்சு நீங்க யாருக்கு சென்ட் பண்ணணும் இருக்கீங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கோட் வச்சிருக்கலாம் சார். அது ஓபன் ம். பண்ணனா அந்த கோட் வச்சு தான் சார் ஓபன் பண்ணணும். அதே மாதிரி இல்ல. அந்த லொகேஷன் ட்ராக் பண்ற மாதிரி அதை வச்சிருக்காங்க சார். கரெக்ட். இப்ப ஆக்சுவலா இப்ப எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச மத்தவங்க மாதிரி ஒரு ஓபன் பண்ண சொல்லுங்க, சொல்லுங்க. மத்தவங்க ஓபன் பண்ணணும்னு நினைச்சா அது யாராவது வரும், அது ஓபன் பண்ண முடியாது இல்லைங்க சார். அப்ப அது யாரும் எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் இல்ல சார் அதான். வரும். அப்போ ஓகே. உங்களுக்கு அந்த யாராவது ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு இல்ல நீங்க ஆக்சுவலா வந்து ரொம்ப இப்ப இருக்க மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்மென்ட் மாரி யோசிக்கிறீங்க. பட் ஆனா இந்த இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உங்களுக்கும் இப்ப எனக்கும் அருணுக்கும் தெரிஞ்ச மாரி ஒரு கோட் வேணும்ல. அத நாங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அ எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச மாரி ஒரு கோட நாங்க எப்படி கிரியேட் பண்ணுவோம்? அப்படிங்கிறது அந்த அந்த ப்ராப்ளமே வந்து நம்ம இன்னும் சால்வ் பண்ணலல்ல. பிகாஸ் எங்க 2 பேத்துக்கு தெரிஞ்ச மாரி ஒரு காமனான பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, நீங்க சொல்றது பாசிபிள். பட் நான் பாக்ஸ் இருக்கு. இப்ப நான் அவருக்கு வந்து நான் இந்த பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ண போறேங்கிறத அவருக்கு நான் சொல்லணும். அதுவும் என்னால ஃபோன் பண்ணிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா அப்படிங்கிற மாரி ஒரு சினாரியோ ஓகேவா? ஓகேங்களா? அ ஒரு எண்ட் யூசர் அ எ அருண வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு எனக்கு அவரோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. என்னோட அட்ரஸ்லருந்து நான் அவரோட அட்ரஸ்க்கு தான் அனுப்ப முடியும். அவருக்கு வந்து கால் பண்ணி, பாருங்க இந்த ஒரு பாஸ்வேர்ட் தான் சொல்லப் போறோம் அப்டின்னா, நீங்க வந்து பாஸ்வேர்ட் சொல்லும்போது கூட யாராவது ஒட்டு கேட்டு அத வந்து பாஸ்வேர்ட் நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அடுத்த தடவ கொரியர் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம்ல. ஸோ புரியுதா எஸ் உங்களுக்கு சார். கவியரசி நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த பாஸ்வேர்ட நீங்க அனுப்புறதே வந்து எப்படி நீங்க செக்யூரா அனுப்புவீங்க? ஏன்னா நீங்க அது 2 பேத்துக்கும் ஒரு காமன் பாஸ்வேர்ட்ன்னு இருந்துச்சுன்னா, நீங்க இத சால்வ் பண்ணிடலாம். பட் ஆனா அதையே எப்படி நம்ப அருணுக்கு நான் அனுப்புறது? இந்த பாஸ்வேர்ட தான் நான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. நீங்க ஃபோன் பண்ணி சொன்னா யார் வேணா ஒட்டு கேட்கலாம். எப்படி நம்ம வந்து செக்யூரா அட்லீஸ்ட் நான் பாஸ்வேர்டையாவது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுது. அது பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால வந்து இந்த டைமண்ட வந்து லாக் பண்ணி, ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டு, நான் பாக்ஸ கொரியர்ல அனுப்புனா, அவரு அந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிற முடியும். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்து புவனா லட்சுமி நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. புவனா, யூ கேன் அன்மியூட். எஸ் சார். சொல்லுங்க. நீங்க என்ன ஐடியா சொல்றீங்க? எப்படி இத சால்வ் பண்ணலாம்? சார் சேம் ப்ராசஸ் தான் சார். ஓகே. நம்ம ஏதாவது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி ஆ. பட் ஆனா உங்களுக்கு புரியுதுல்ல. அந்த பாஸ்வேர்டே நான் எப்படி அவருக்கு அனுப்புறது? அவருக்கு ஒரு எஸ் சார். ஐ பாஸ்வேர்ட் தெரிஞ்சா தானே அவரு அண்டர்ஸ்டாண்ட். ஓப்பன் பண்ண முடியும். ஓகே. அடுத்து வேற யாரு ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஃப்ரேம்வொர்க், லைப்ரரி, பூட்ஸ்டார்ப் ஃப்ரேம்வொர்க், என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன். ஓகே. என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன்ங்கிறது ஒரு ஃபேன்சியான வேர்டு. பட் ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பசில் நான் சொல்லியிருக்கிறது ஆக்சுவலா. நீங்க சொல்ற வார்த்தை கரெக்ட். பட் உங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன்னா என்னான்னு தெரியணும்ல. ஈஸியா. அதுக்கு தான் இந்த கொஸ்டின், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். மகாலட்சுமி நீங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் சொல்லுங்க. சார் இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ இல்லாம ரொம்ப ரொம்ப ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி நம்ம ஒரு விஷயத்த அனுப்ப முடியும், நம்ம ஒண்ணு கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றீங்க சார். அப்போ வந்து நம்ம எப்படியுமே வந்து புரியல அனுப்பினாலே ஆப்வியஸா வந்து ட்ராக்கிங் ஐடிங்கிறது இருக்கும் சார். ஆனா இப்போ அதுலயும் நம்ம வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச ட்ரஸ்டடான பர்சன் யார் அங்க இப்ப போக முடியுமோ அவங்களால வச்சு மட்டும் தானே சார் கொடுக்கணும். ஓகே. அ இது இது ட்ரஸ்டட் பெர்சன் வச்சு பண்ண முடியுங்கிறீங்களா? அந்த மாரி எக்ஸாம்பிள் இத நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து HDFC பேங்கிங் வெப்சைட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அ அ இப்ப
ஒரு சின்ன வேலையை பண்றதுக்கு சிம்பிளா என்னன்னா, இந்த அக்கவுண்ட்ல இருந்து இந்த அக்கவுண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறீங்கன்னா, அத வந்து பேங்க்குக்கு குடுக்கணும். ஓகேங்களா? பேங்க்குக்கு வந்து எப்படி அனுப்புவீங்க? நீங்க நேர்ல போய் பண்ணலாம் ஈஸியா. ஓகேங்களா? ஆனா நேர்ல பண்ணாம நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வேற ஒருத்தவங்கள்ட்ட குடுத்து பண்ண சொல்றீங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம இன்னொரு மீடியேட்டர வச்சு பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து பிராக்டிகலா ஃபீசிபிள் கிடையாது. பிகாஸ் நான் இந்த சினாரியோ எப்படின்னா, நீங்க பேங்க்கோட ஆன்லைன்ல பேசும்போது செக்யூரா நீங்க பேசுறீங்க. ஓகேங்களா? நமக்கு நடுவுல மீடியேட்டர்லாம் யாரும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம மீடியேட்டர் வச்சும் சால்வ் பண்ணலாம். ஆனா மீடியேட்டர எப்படி ட்ரஸ்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? பட் அப்படி இல்லாம இப்ப நம்ப செக்யூரா தான் நம்ம பேங்க் கூட பேசிட்டு இருக்கோம். நீங்க பேங்க்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, நம்ம செக்யூரா பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் இல்லாம. ஸோ அந்த மாரி வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க. யுவர் ஐடியா இஸ் குட். பட் ஸ்டில் விச் இஸ் நாட் பிராக்டிகலி ஃபீசிபிள். எல்லாத்துக்கும் ஒரு மீடியேட்டர், ஒரு ட்ரஸ்டட் பெர்சன் ஒருத்தவங்கள வச்சு அவங்கள சென்ட் பண்ணி பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் பிராக்டிகலி ஃபீசிபிள். வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா ஏதாவது? அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐ திங்க் அருண், சிவசூர்யா இவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே. வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா யாராவது? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பிகாஸ் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா தான் உங்க பிரெயின் வந்து மசில் கிக் ஆகும். உங்களால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நீங்க அன்மியூட் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஆனா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியரா புரியுதுல்ல? ஸோ ஒரு டைமண்ட் பாக்ஸ நான் இங்க இருந்து யுஎஸ்ல இருந்து நான் இந்தியாக்கு அனுப்பணும். அது எப்படி செக்யூரா அனுப்புறது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே. கேன் ஐ கிவ் அன் ஆன்சர் நவ் ஆர் டு யூ கைஸ் வாண்ட் டு ட்ரை அண்ட் வி கேன் டாக் இன் த நெக்ஸ்ட் மீட்டிங்? எப்படி பண்ணலாம்? ஐ அம் ஓகே வித் எய்தர் ஒன். ஓகே. நவ் வேற யாராவது? வேற ஏதாவது சஜஷன் இருக்கா? நான் இப்ப சொல்லணும்னாலும் ஓகே. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் டு டெல். ஓகே. ஆனா வந்து நெறைய விஷயத்த கியூரியாசிட்டியா வந்து தேடி பாருங்க. இது எப்படி நடக்குது? பிகாஸ் இப்ப அவ்ளோ செக்யூரா நம்ம பேசுறோம். நம்ம பேங்க் கூட அப்படிங்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. ஓகே. ஐ வில் கிவ் அன் ஆன்சர். ஓகே. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, சிம்பிளா வென் ஐ வாண்ட் டு செண்ட் ஒரு டைமண்ட் பாக்ஸ வந்து நான் அருணுக்கு அனுப்பணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் புட் அ லாக்கர். ஒரு ஒரு லாக் வந்து அந்த பாக்ஸுக்கு ஒரு லாக் போட்டு கொரியர்ல அனுப்புறேன். நம்மளோட அசம்ப்ஷன் இங்க என்ன அப்படின்னா, அந்த லாக்க பிரேக் பண்றது அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படிங்கிற மாரி மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ லாக் போட்டு நான் வந்து கொரியர்ல அருணுக்கு அனுப்பிட்டேன். ஸோ அருண் வந்து அத வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு இப்ப என்ன பிரச்சனை அருணுக்கு இருக்குன்னா, அவரு பாக்ஸ வாங்குனாலும் அவரால ஓப்பன் பண்ண முடியாது. பிகாஸ் நான் ஒரு லாக் போட்டிருக்கேன். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, "ஏய் இந்த லாக்க யாருமே பிரேக் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டில் அருணாலும் பண்ண முடியாது அத. ஓகேவா? ஸோ அவரு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு என்ன ஐடியா நம்ம ப்ரொபோஸ் பண்றோம் அப்படின்னா, அருண் என்ன பண்ணுவாருன்னா, நான் ஏற்கனவே அந்த பாக்ஸ்ல போட்ட லாக்குக்கு மேல இன்னொரு லாக் அவர் போடுவாரு. அவரோட லாக் அவரு போடுவாரு இப்ப. ஓகேவா? அவரோட லாக்க போட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்ல 2 லாக் இருக்கு. ஒண்ணு நான் போட்ட லாக்கு. இன்னொன்னு இப்ப அருண் லாக் போடுறாரு. அந்த லாக் போட்டுட்டு அந்த பாக்ஸ் அப்படியே எனக்கு அனுப்புவாரு திரும்ப கொரியர்ல. எனக்கு வரும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே அருண் போட்டிருக்காரு லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாக்க அன்லாக் பண்ணி என் லாக்க வந்து அன்லாக் பண்ணி எடுத்துக்குவேன். பிகாஸ் என் லாக்குக்கான கீ என்கிட்ட இருக்கு. ஸோ நான் இந்த தடவ என் லாக்க எடுத்துருவேன். இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா, அருணோட லாக் மட்டும் இருக்கும். இப்ப நான் இப்ப அந்த அருணோட லாக் மட்டும் வச்சு அந்த பாக்ஸ நான் திரும்ப கொரியர்ல அனுப்புவேன். அப்போ வந்து அவருக்கு ரிசீவ் ஆகும். அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரோட லாக்குக்கு அவர் கீ வச்சிருப்பாரு. அவரு வந்து அன்லாக் பண்ணி அந்த டைமண்ட் எடுத்துக்குவாரு. ஸோ இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் நடந்தாலும், செக்யூரா அ இப்ப எனக்கு அவரோட லாக்க பத்தி தெரியாது. அவருக்கு என்ன லாக் பத்தி தெரியாது. பட் ஆனா நாங்க வந்து இந்த பை டைரக்ஷனலா நாங்க பண்ணும்போது, எஃபிஷியன்ட்டா அந்த டைமண்ட்ட வந்து நான் அருணுக்கு அனுப்ப முடியும். வித்தவுட் எனி ட்ரஸ்டட் பார்ட்டிலாம் நடுவுல இல்லாம வந்து ஈஸியா வந்து இத பண்ணிற முடியும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு லாக் போடுறேன். போட்டு அவருக்கு அனுப்புறேன். அவரால ஓப்பன் பண்ண முடியாது. அவரு அதுக்கு மேல ஒரு லாக் போடுறாரு. அந்த பாக்ஸ 2 லாக்கோட திரும்ப எனக்கு வருது.
வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என் லாக் மட்டும் அன்லாக் பண்ணிட்டு திரும்ப அந்த பாக்ஸ் அனுப்புறேன். அவருக்கு வந்து ஈஸியா அவரோட லாக் அன்லாக் பண்ணி உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ கால்ட் அஸ் என்கிரிப்ஷன். ஓகேங்களா? சார் ஓகே. சொல்லுங்க. சார் இப்போ வந்து நீங்க அனுப்புற பார்சல்ல இருந்து அவர் வந்து இன்னொரு லாக் போடுவான்னு சொன்னீங்களா சார்? ஆமா. அது ஃபர்ஸ்ட் உங்க லாக் அன்லாக் பண்ணா தான் சார் இன்னொரு நியூ ஒரு பார்சல் போட முடியும், லாக் போட முடியும். இல்ல நான் பிசிக்கல் லாக் மாதிரி சொல்றேன். நீங்க வந்து இப்போ டிஜிட்டல் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிக்கிறீங்க. பிசிக்கல் லாக் மாதிரி இப்போதைக்கு யோசிங்க. நான் நம்ம வீட்டை லாக் பண்ற ஒரு லாக், பிசிக்கல் லாக் இருக்குல்ல, அதை வந்து நான் போட்டு ஆமாங்க சார். ஒரு கீயை வச்சு நான் லாக் பண்ணி அனுப்புறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் அதே மாதிரி ஒரு பிசிக்கல் லாக்கை போட்டு அனுப்புவாரு. ஓகேவா? என் லாக்கை வந்து நான் அன்லாக் பண்ணி எடுத்துக்குவேன், என் கீ யூஸ் பண்ணி. இப்போ அவரோட லாக் மட்டும் அந்த பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அதை நான் திரும்ப அவருக்கு அனுப்புனா அவரோட லாக் கீயை வச்சு யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்குவார். சார் அப்போ உங்க லாக் மேல தான் சார் அவங்க லாக் போட முடியும். கரெக்ட், தட்ஸ் ஓகே. பட் அப்போ 2 லாக் இருந்தாலும் நீ அடியில் இருக்க லாக் உன்னால ஓபன் பண்ண முடியும்ல? ஓகேங்க சார். எஸ் ஓகே. சார். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு சிமிலர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த என்கிரிப்ஷன்ல ப்ராப்பரா செக்யூர் கம்யூனிகேஷன் உங்களுக்கும் பேங்க்குக்கும் நடுவில் வெப்சைட்ல வந்து நம்ம ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கும் பேங்க்குக்கும் நடுவில் செக்யூரான இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுலாம் இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த லாக் நம்ம பிரேக் பண்ண முடியாதா சார்? ஏன் பிரேக் பண்ண முடியாதுன்னா இப்போதைக்கு நான் சிம்பிளா ஒரு சிம்பிள் பிசிக்கல் லாக் சொல்றேன்ல. இப்ப கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு 128 பிட்டு இல்லைன்னா 256 பிட்டு வந்து பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா அல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர்ல இப்ப நம்மகிட்ட ஆக்சுவலா வந்து 254 அல்ஃபா நியூமெரிக்கல் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலா. ஸோ அதுவே வந்து ஒரு 256 டிஜிட் இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா அந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் வந்து அந்த அந்த பாஸ்வேர்டு வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டு ரொம்ப இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் லாக் போடுறீங்க, அதுல வந்து ஒரு 3 டிஜிட் தான் வந்து என்டர் பண்ண முடியும்னா என்னன்னா ஒரு டிஜிட்ல 0 இருந்து 9 வரைக்கும் வரப்போகுது அப்படின்னா விச் மீன்ஸ் 10 நம்பர் 10 இன்டூ 10 இன்டூ 10 அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன். புரியுதுங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ல நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா இல்லைன்னா ஒரு 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்குவோம். 2 டிஜிட் அப்படின்னா 10 இன்டூ 10னா ஒரு 100 காம்பினேஷன்ஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா? அந்த 100 காம்பினேஷன் ஈஸியா ட்ரை பண்ணி பண்ணிடலாம். இதே வந்து 3 டிஜிட் இருந்தா அப்படியே இன்டூ இன்னொரு 10,000 காம்பினேஷன். அதுவே வந்து ஒரு 256 டிஜிட் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய காம்பினேஷன் யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காம்பினேஷன்ல நீங்க பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி அனுப்ப முடியும். ஈஸியா ஒரு பவர்ஃபுல் சிம்பிளா சொல்ல போனா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இல்ல சூப்பர் கம்ப்யூட்டரோட ஒரு அட்வான்ஸ்டு ஒரு மிஷினா இருந்தா கூட அதை டீகோட் பண்றதுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயம் பாஸ்வேர்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். யா ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சாரி. ஓகே. ஸோ நீங்க யூஸ் பண்ற இன்டர்நெட்ல இந்த மாதிரி தான் ஒரு சொல்லுங்க. கேக்குதாங்க சார்? கேக்குது, சொல்லுங்க. சார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார் இந்த ப்ராசஸ் டைமண்ட் வந்து சென்ட் பண்றது. ஆமா. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பத்தி தெரியல, கான்டாக்டும் இல்ல. நீங்க இப்போ ஒரு பாக்ஸ்ல சென்ட் பண்ணிட்டீங்க. பட் சப்போஸ் வேற யாராவது அதுல இது ஒரு பாக்ஸ் டீகோட் பண்ண முடியல, அதுல ஏதாவது வேல்யூபிள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ப்ராசஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்து அவங்க இந்த மாதிரி அவுட்டர்ல இன்னொரு லாக் ஒரு சீக்ரெட் கோட் போட்டு உங்களுக்கே தெரியாம அனுப்பியிருந்தா மறுபடியும் நீங்க அன்லாக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது போயிடாதா? மேபி நீங்க சொல்றது எனக்கு இன்னும் புரியல. இப்ப நானு அருண் ஓகேங்களா? நாங்க 2 பேர் தான். இப்ப நான் அருண்க்கு அனுப்புறேன். நீங்க சொல்ற சினாரியோ என்னது? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், அருண் சாருக்கு அனுப்புறீங்க. பட் ஆனா உங்களுக்கு அவரோட கான்டாக்ட் இல்ல. அவரு
எங்க இருக்காரு அதாவது ஐ மீன் கான்டாக்ட் அட்ரஸ் இல்லைன்னா ஒரு மட்டும் அட்ரஸ் இருக்கு. அதாவது இப்போதைக்கு ஃபோன் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்ல. ஏதாவது சிம்பிளா சொல்ல போனா நீங்க ஆன்லைன்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்க பேங்க் கால் பண்ணியா நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? டைரக்டா ஆன்லைன்ல தானே பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா நான் அருணுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு சென்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா அது வந்து ப்ராக்டிக்கலா ஃபீசிபிள் கிடையாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். லைக் ஆனா நீங்க யோசிச்சு அருணோட பாருங்க, ஒரு அட்ரஸ் எனக்கு 1000 முக்கியம். பேர் பெரிய ஸ்கேல்ல நிறைய பேர் அது அந்த மாதிரி பண்ணணும்னா, அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ணாம, இல்லைன்னா ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எப்படி அனுப்புவோம் அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிங்க இல்லைன்னா. ம். ஓகே சார். ஆ. எனக்கு இது புரியுது. பட் ம். ஒருவேளை நீங்க இப்ப இந்த சொன்ன மெத்தட் ஆல்ரெடி யாருக்கோ தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம். இந்த மாதிரி அவங்களும் ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்து ஓகே. இப்ப நடுவுல ஒரு மீடியேட்டர் இருப்பாங்கல்ல சார், இந்த பார்சல வந்து சென்ட் பண்றதுக்கு. ம். அவங்களுக்கு வந்து இப்போ மேபி அவங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இல்ல இதுல ஏதாவது ஒரு வேல்யூபிள்ஸ் இருக்கு. நமக்கு எடுத்துக்கலாம்னு ம். அவங்க ஒரு வேளை ட்ரை பண்ணியிருந்து, இந்த நீங்க சொன்ன இதே ப்ராசஸ அவங்க போட்டு உங்களுக்கு மறுபடியும் ரீசெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க சரி உங்களோட ரிசீவர் தான் வாங்கிட்டாங்கன்னு நெனச்சு அன்லாக் பண்ணி மறுபடியும் குடுத்துட்டீங்கன்னா, அது இல்ல. ஓகே. நான் அந்த இன்னும் இது வந்து அது எப்படி டீட்டெயிலா கேட்கிறேன்? இன்னும் சொல்லல. இல்ல இது ஆக்சுவலா பப்ளிக் கீ, பிரைவேட் கீன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா, ஆ அ இப்ப நான் என்கிட்ட அருண் வந்து ரிட்டர்ன் பாக்ஸ் அனுப்பும்போது, அவரோட லாக்கும் இருக்கும், என் லாக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் என் லாக் ஓப்பன் பண்ணணும்னா, அருணோட லாக் தானா அப்படிங்கிறதுக்கு வெரிஃபை பண்றதுக்கு, எனக்கு வந்து அருண் வந்து ஒரு பப்ளிக் கீ எனக்கு குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஆ அந்த பப்ளிக் கீ அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா அ இ சிம்பிளா சொல்லணும்னா, இது அருணோட லாக் தான்னு என்ன ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அவரு வந்து அருண் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அருண் யார் யாரெல்லாம் இப்ப அருணோட ஃபிரெண்ட்ஸ் யார் யாரெல்லாமோ, அந்த எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக் கீங்கிற ஒரு கீய வந்து அவர் குடுப்பாரு. குடுத்திருப்பாரு ஆல்ரெடி. ஓகேங்களா? அந்த அந்த பப்ளிக் கீ நீங்க கூட வாங்கி வச்சுக்கலாம். பட் வாங்கி வச்சுக்கிட்டாலும், நீங்க வந்து உங்க கீயும் அந்த கீயும் மேட்ச் பண்ணி தான் ஓப்பன் பண்ற மாரி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? நீங்க சொல்றது புரியுது. பட் ஆனா நான் என் லாக் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி, இது அருணோட லாக் தானா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நான் அத அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளக்ஸா போகும். பட் ஆனா அ அதுதான் அருணோட பப்ளிக் கீ வச்சு நான் வெரிஃபை பண்ணுவேன். இது நிஜமா அருணோட லாக் தானா அப்படின்னு. அப்படி வெரிஃபை பண்ணிட்டு தான் என்னோடது அன்லாக்கே பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒருத்தவங்க ஒரு லாக் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தா, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே இது அருண் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நெனச்சுட்டு நான் என்னோடது அன்லாக் பண்ணா, ஐ லாஸ்ட் த டைமண்ட். ஓகேவா? அப்படி இல்லாம வி ஹேவ் அ வேலிடேஷன் மெக்கானிசம் டூ என்ஷூர் தட் இட் இஸ் அருண்ஸ் லாக். அவரு வந்து ஒரு பப்ளிக் கீய வந்து அவரு குடுப்பாரு. அவரோட ஃபிரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒண்ணு குடுப்பாரு. ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் இந்த என்கிரிப்ஷன பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அ அ பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப இந்த பசில் மாரி குடுத்திருக்கிறது. ஓகேங்களா? ஆனா இ இது இ இப்ப இதிலயே நெறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்துருச்சு. இப்ப வந்து இன்னும் ரொம்ப செக்யூரான அ இப்போ 1,00,000 கோடி கூட ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இப்ப. ஓகேங்களா? ஸோ அ அப்பன்னா அந்த அளவுக்கு வந்து செக்யூரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பிட்காயின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆன்லைன் கரன்சியே இப்ப வந்துருச்சு. பிசிக்கல் கரன்சி இல்லாம. ஆம் ஸோ அ இ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரஸ்டட் ஐ கேன் டேக் அப். நான் இன்னும் டீட்டெயிலா அந்த என்கிரிப்ஷன் எப்படி நடக்கும்? டிகிரிப்ஷன் எப்படி நடக்கும்? ஈவன் நான் என்கிரிப்ஷனுக்கு ஆம் அ ஒரு சின்ன பிஓசி மாரி கூட நான் பண்ணியிருக்கேன். இப்ப எப்படின்னா, என்னோட நான் ஒரு டைரி வச்சிருக்கேன். இப்ப டைரியில பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து ஒரு 4 பேங்க் அக்கவுண்ட், 5 பேங்க் அக்கவுண்ட் நெறைய இம்பார்ட்டன்ட் சைட்டுக்கான வெப்சைட் பாஸ்வேர்ட் இது எல்லாமே என்னால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு பிசிக்கல் டைரி வச்சுட்டு, அந்த டைரியில எழுதி வச்சிருப்போம். இந்த அக்கவுண்ட் நம்பரு, இதுக்கு இது பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்போம். நீங்க எழுதி வச்சிருக்கும்போது, அந்த டைரிய வேற யாரும் எடுத்து ஓப்பன் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாம வந்து நான் என்ன பண்ணலான்னா, நான் அந்த பாஸ்வேர்ட என்னோட டைரியில எழுதும்போது, நான் வேற ஒரு பேட்டர்னுக்கு அத மாத்தி எழுதலாம். சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஆம் அ என் பாஸ்வேர்ட் வந்து ஏபிசிடில இருக்குன்னு வச்சுக்கோங்க. 26 லெட்டர்ஸ் அல்பாபெட்ல இருக்கு அப்படின்னா, ஆ அ இப்ப
என்னோட பாஸ்வேர்டு வந்து சிம்பிள் ரகுன்னு தான் என் பாஸ்வேர்டு. சிம்பிளா RAGUங்கிறது தான் என் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை நான் அப்படியே எழுதாம நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஆல்ஃபபெட்டோட இண்டெக்ஸ்ல ஒரு +2 ஆட் பண்ணி பண்ணுவேன். அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இப்போ 6 வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாவது இண்டெக்ஸ்ல வரப்போகுது? அது எனக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா 6 வந்து ஆல்ஃபபெட்ல எத்தனாவது இண்டெக்ஸ்னு? அது எத்தனாவது கேரக்டர், அது எத்தனாவது லெட்டர்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. A வந்து 1 இண்டெக்ஸ். இது எனக்கு தெரியும். யாராவது சொல்ல முடியுமா? இண்டெக்ஸ்னா A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகேங்களா? A. அதே மாதிரி 6வது 26 கேரக்டர்ல 6வது மகேஸ்வரி 18ஆ ஆர்க்கு? யாராவது G சொல்ல முடியுமா? ஓகே. யாராவது U சொல்லுங்க. Uக்கு வந்து என்ன எத்தனாவது கேரக்டர்? Uக்கு யாராவது சொல்லுங்க. என்னப்பா யாருமே Uக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சிம்பிளா Uங்கிற ஆல்பபெட் எத்தனாவது? 21. ஓகே. தேங்க் யூ. மகேஸ்வரி தவிர வேற யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே. ப்ளீஸ் பி லிட்டில் மோர் ஷார்ப். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என் டைரியில எழுதும்போது எல்லா இண்டெக்ஸ்க்கும் ஒரு +2 போட்டுக்குவேன். ஓகே. சிம்பிள் என்கிரிப்ஷன் லாஜிக் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து 18 + 2 வந்து 20. ஓகேங்களா? இது வந்து 3, இது வந்து 9, இது வந்து 23. ஓகே. இப்ப 20th கேரக்டர் வந்து அது சொல்லுங்க யாராவது. Can someone tell what is the 20th character in the alphabet? 6 20 தானா? அப்ப 6 யாரு ஃபர்ஸ்ட் 18 சொன்னது? ஓகே. ஸோ T. லெட்ஸ் டேக் அஸ் T. இப்போ வந்து 3வது கேரக்டர் வந்து ஆப்வியஸா C. இது எல்லாத்துக்கும் தெரியும். 9th கேரக்டர் என்னன்னு சொல்லுங்க யாராவது. What is the 9th character in the alphabet? Okay, let's put as I. What is the 23rd character in alphabet? W. Okay. ஸோ நான் என் டைரியில வந்து பார்த்தீங்கன்னா, என் பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணும்போது ரகுன்னு எழுதியிருந்தா, யார் பார்த்தாலும் அவங்க வந்து ஈஸியா ஓகே பாஸ்வேர்ட் ரகு அப்படிங்கிறது தெரியும். அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா என் டைரியில நான் என்கிரிப்ட் பண்ணி எழுதியிருப்பேன். எக்ஸாம்பிள் TCIW அப்படின்னு நான் எழுதியிருந்தேன்னா, இத போய் அவங்க ட்ரை பண்ணா ஒர்க் ஆகாது. ஆனா எனக்கு தெரியும் என் டைரியில எழுதும்போது நான் ஒரு என்கிரிப்ஷன் லாஜிக் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது சிம்பிளா என்னன்னா, ஒரு இண்டெக்ஸ் என்னோட ஆல்பபெட்ல இருக்க இண்டெக்ஸ +2 வந்து எல்லாத்துக்கும் காமனா +2 ஆட் பண்ணிக்குவேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அதுல வர ஆல்பபெட்ட தான் நான் வந்து டைரியில எழுதியிருப்பேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆஸ் அ பெர்சனா நீங்க தான் ஓனரு. உங்களுக்கு தான் தெரியும் அந்த என்கிரிப்ஷன் லாஜிக். நான் +2ங்கிறது நான் தான் யூஸ் பண்ணேன். இத நான் 2 யூஸ் பண்ணலாம், இல்லன்னா 5 யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. அதாவது வேற யாராவது என் டைரியில எடுத்து பார்த்தாங்கன்னா, நான் என்ன என்கிரிப்ஷன் லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் இன்ஸ்டெட் அவங்க இந்த பாஸ்வேர்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. இத வச்சு அவங்க ட்ரை பண்ணா அவுட்புட் வராது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இத பார்த்தேன்னா நான் ஐ வில் ட்ரை டு கன்வெர்ட் பேக் டு த ஒரிஜினல் பாஸ்வேர்ட் அண்ட் தென் ஐ வில் யூஸ் இட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் என்கிரிப்ஷன் லாஜிக் ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த செக்யூரா அனுப்பும்போது வந்து இந்த மாதிரி என்கிரிப்ஷனும் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா ஐ கேன் கிவ் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள். பட் ஆனா அது வந்து நம்ம ஃப்ளோல ரொம்ப டீவியேட் பண்ணி போற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கோர்ஸை முடிக்க முடியாது. ஓகேங்களா? பட் இஃப் யூ கைஸ் ஆர் curious, if you want to know all this, you can ask me separate or you can ask Arun. இல்ல நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்னா we are ready to do it. Okay. Maybe Okay, we I can think in the end, Raghu, maybe when we have more time, or we can call for like separate discussions out of this plot. Yeah, if needed. Yeah. Okay.
பட் ஆனா உங்களுக்கு இந்த சின்ன என்கிரிப்ஷன் லாஜிக் உங்களுக்கு புரியுதுல? நீங்க நிறைய பசில் நீங்க சால்வ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பசில்ஸ் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து சிம்பிள் என்கிரிப்ஷன் டெக்னிக். ஓகே. Raghu, maybe you can consider giving small homework on this if possible. Yeah. ஓகே. நான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் குடுக்குறேன். பட் வந்து ஓகே. ஒன் மோர் ஹோம்வொர்க் வந்து எப்படி குடுக்கலாம்னா, இப்போதைக்கு அந்த கிளையன்ட் சர்வர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்ல. ஸோ அதுல தான் எப்படி கிளையன்ட் சர்வர் ஃபர்ஸ்ட் எப்படி எஃபிஷியன்ட்டா கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்ம பசில் இதெல்லாம் பார்த்தோம். என்கிரிப்ஷன் இதெல்லாம். ஓகேங்களா? இப்ப என்ன நிறைய புரோட்டோகால் இருக்குன்னு சொன்னேன்ல. யாராவது ஒருத்தர் வந்து ட்ரை டு டேக் சம் ஸ்மால் 15 மினிட் பிரசன்டேஷன். என்னென்ன புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி யாராவது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எடுங்க. ஓகேங்களா? இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இந்த கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. ஓகேவா? அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட்ஸ் இருக்கு கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 டாபிக் யாராவது எடுக்கலாம். I'll put it. Yeah. Volunteers யாராவது நீங்க மீனிங் யாராவது வாலண்டியரிங்கா வந்து இது செய்றீங்களா? I mean maybe someone can commit. Okay, Mageshwari is ready for that. Who is next? Server communications. Okay, and then next one. So வேற யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? Please raise your hand or maybe put in the comment. Okay. ஸோ இது 2 டாப்பிக்கும் ப்ளஸ் வந்து ஐ வில் கிவ் அன் அசைன்மெண்ட் ஃபார் கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு ஒரு 4-5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூ கேன் ஷோ அ டெமோ ஆர் யூ கேன் சென்ட் ஆல் த ஃபைல்ஸ் டு அருண் அண்ட் சிவசரியா. தே கேன் வேலிடேட். ஓகே. பிகாஸ் நீங்களா முன்னாடி வந்து பிகாஸ் நீங்கள் ப்ராப்பராக சொல்லனா வி வில் கரெக்ட் யூ. ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. இதை வச்சு நாங்கள் உங்களுக்கு மார்க் போடுறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து போல்டா இந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட முன்னாடி பேசுறது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த கான்செப்டை இன்னும் டெப்த்தாக படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. Okay, you can talk to Arun and give your names. But Maheshwari, which one you want to take? Since you already given the name, right? You want to take first one, second one? Maheshwari, உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்? 2 அசைன்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. Which one you want to take? Keerthana. Second one. Keerthana or who is that? Someone also interested, Raghu. Yeah. Okay. Keerthana, what? So obviously you have one. I'll put. Okay. Okay. I'll put your names as of now. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக டாபிக் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை நான் ஈஸியாக எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட முடியும். பட் வி ஆர் கிவிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் யூ டு ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐ வில் ஸ்டாப் ஹியர்.